கையில இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடன் தொகையை குறைக்க பாப்போம். பெரிய பாரத்தை தூக்கி தலையில வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டா அப்புறம் சுமக்கிறது சுலபமாயிடும். நம்ம கிட்ட இப்ப எவ்ளோ தீரும்? என்கிட்ட இருக்கிற இந்த செயினை நாளைக்கே வித்துடலாம். இத வித்தா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும். அத முதல்ல ஃபைனான்சியர் கிட்ட கொடுத்துருவோம். 48 லட்சத்துல 5 லட்சம் ரூபாய் குறைஞ்சிரும். மீனா, என்ன பேசுற நீ? கொடுத்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அத போய் வைக்கலான்னு சொல்ற? அதுவும் இல்லாம அதுல தாலி சாரடோட வேற போட்டிருக்கிற. சரிங்க, அதனால என்ன இப்போ? நம்மள மாதிரி ஏழைங்க நகை வாங்குறது எதுக்கு? இந்த மாதிரி பணம் தேவைப்படுறப்போ வச்சு வாங்குறதுக்காக தானே. ரொம்ப நாளா நான் மஞ்ச கயிறு தான் போட்டிருந்தேன். இப்ப இந்த நகைய நம்ம வித்துறலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நம்ம புதுசா வாங்கிடலாம். இல்ல மீனா, இருந்தாலும் இங்க பாருங்க, நகைய விட நம்ம வீட்டோட நிம்மதி தாங்க எனக்கு முக்கியம். அத விட பெருசு மாமா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அத நம்ம காப்பாத்தணும்னா இதெல்லாம் கொடுத்துதாங்க ஆகணும். என்னங்க இது? நகை தானே, அப்புறமா வாங்கிக்கலாம். எங்க போயிட போகுது? இல்ல மீனா, அத நீ தாலியில குடுத்து வச்சிருக்க. அதனால என்னங்க, நான் மஞ்ச கயிற போட்டு கட்டிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. தாலி செயின் 5 லட்சம், மீதி 43 லட்சம். இந்த 43 லட்சத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நீங்க ஒரு வழி சொல்லுங்க. பாட்டி நம்ம கொடுத்த அந்த தங்க டாலர் இருக்குல்ல, அத வித்துறலாமா? இல்லங்க, வேண்டாம். அத நம்ம குடும்பத்துக்காக பாரம்பரியமா இருக்கிற நகைன்னு சொல்லிதான் பாட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் விக்க வேண்டாங்க. தாலி செயின் மட்டும் விக்கலன்னு சொல்றேன். இது நம்ம வாங்குனதுங்க. திருப்பி கூட வாங்கிக்கலாம். ஆனா அது பாட்டி நமக்காக கொடுத்தது. கொடுக்கும்போது இது பாரம்பரியமா இருக்கிற நகைன்னு சொல்லிதானே கொடுத்தாங்க. கரெக்ட் தான். அது எப்பவுமே நம்ம குடும்பத்துல இருக்கணும். சரி, அந்த டாலரை விக்க வேணாம். அடமானம் வச்சிருவோம். திரும்ப எப்ப வேணாலும் நம்ம திரும்பிக்கலாம்ல. சரிங்க, அதுவும் நல்ல ஐடியா தான். அத அடமானம் வச்சாலே ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு